நமக்கு உலகமே விரோதமாக இருந்தாலும் தேவாதி தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்ம 1000 பேரை பார்க்கணும் விசேஷித்தவர். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ ஜனங்களை, ஒருபோதும் தனிமையில் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி தனிமையில் கஷ்டப்படாதீங்க. மனுஷன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தனிமைன்னு வரும்போது அவன் தடுமாறுறான். பல விதங்களில் அவன் தடுமாறதை பார்க்குறான். சமீபத்தில் கூட எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு சிஸ்டர் உடைய பேரன் காலேஜ் பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணுற பார்த்து தற்கொலை பண்ணிட்டான். ஸோ நான் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையை நினைத்து தனிமை உணர்ந்து வரப்போகிற வாழ்க்கையில் அவனுக்கு கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்களை மறைவாக்கப்பட்டு அவன் தன் வாழ்க்கையை முடிக்கிறான். நான் சொல்லியிருக்கிறேன், தற்கொலை பண்ணுற ஒருவரும் மோசத்துக்கு போக முடியாது. ஒரு வேளை என்ன மாதிரி 1 கோடியில் ஒருத்தருக்கு மீண்டும் உயிரோடு வருவதற்கு தேவன் இறக்கம் பாராட்டலாம். ஆனால் இன்றைக்கு சொல்கிறேன், தற்கொலை ஒரு பாவம். நம்பிக்கை இல்லாதனால நம்ம செய்கிறோம். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என்னுடைய காதலன் வேறு பெண்ணோடு ஓடி போயிட்டான், அல்லது என்னுடைய மனைவி நான் நேசித்த பிள்ளை வேற ஒரு ஆம்பளையோடு இருக்கான். இப்படி பல கஷ்டங்களை சந்திக்கிறீங்க. எதிர்பாராத முறையில் ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன், எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எதிர்பாராத முறை வேலைக்கு போனேன், நல்ல வேலைன்னு சொன்னாங்க. ஆனால் 3 மாதம் சம்பளமே கொடுக்கல. வீட்டில் வறுமை தாண்டவ மாட்டுது. நான் எவ்வளவோ கருத்து பிரியமாக நடந்தாலும் நோய்கள் அடுத்தடுத்து வருது. என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கா. ரொம்ப பேத்தடிக் திங். அநேகர் ரீனல் ஃபெயிலியர், கேன்சர், தீராத இந்த வியாதியினால் கஷ்டப்படுறத சகிக்க முடியாமல் அவங்களே சூசைட் பண்ணிடுறாங்க. நிறைய மெடிசன் எடுத்து சூசைட் பண்ணிடுறாங்க. இன்னும் சிலரை பார்த்திங்கன்னா நல்ல அருமை பெருமையாக வளர்த்த பிள்ளைகள் வயதுக்காரில் அப்பா அம்மாவை கவனிக்காமல் போகிறாங்க. இதனால் அவங்க ரொம்ப தனிமை உணர்கிறாங்க. அவங்க சொத்துக்களெல்லாம் கையெழுத்து போட்டு வாங்கிடுறாங்க. ஏன்னா உலகம் ரொம்ப கொடுமையான ஒரு உலகம். எம்எஸ்சி எம்எட் முடிச்சிருப்பான், ஆனால் தான் ஜாதிக்காக போய் அதே ஸ்கூலில் அதில் காலேஜ் ஒர்க் பண்ணுற ஒரு சாதாரண வேலை கிளீனர், அந்த கிளீனர் லவ் பண்ணிகிட்ருப்பான். அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆகும். உடனே தனிமை உணர்வான். தனிமை உணரும் போது என்ன செய்வாங்க, யார் கூட பேச மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, அவங்க மனசுக்குள்ளே அழுதுகிட்டே இருப்பாங்க. முடியல ரூம்குள்ளே உட்காந்து எக்ஸ்போஸ் ஆகாமல் வேலைக்கு போகாமல் முடங்கி கிடப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வரக்கூடாது. தனிமை ஒரு பெரிய பிசாசனுடைய அரங்கமாக இருக்குது. அந்த தனிமையில் தான் அவங்க பலவித பாவங்களையும் செய்கிறாங்க, மனநிலை பாதிக்கப்படுறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் 14 நான் உங்களை அனாதைகளாய் விட மாட்டேன், திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். நான் போகிறேன்னு சொல்லி நீங்கள் அழ வேண்டாம், நிச்சயமாய் உங்களிடத்தில் வருவேன். உங்களுக்காக நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளும்போது தேற்றரவாளனே அனுப்புவேன். தேற்றரவாளன்னா எல்லா விதத்திலும் கிரீக் ஹீப்ரூவில் எல்லா விதத்திலும் ஸ்டாண்ட் பை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நமக்கு உலகமே விரோதமாக இருந்தாலும் தேவாதி தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்ம 1000 பேரை பார்க்கணும் விசேஷித்தவர். அவர் உங்களோட இருப்பேங்கிறார். நீ என்னை கூப்பிடு, நான் வர்றேங்கிறார். ஸோ அவர் நமக்குள்ளே வரும்போது நம்மளை தட்டி கொடுக்குறாரு. ஏன்பா இதுக்கெல்லாம் ஏன் அழுத, இதுக்கெல்லாம் போட்டு எதுக்கு மனசை உளைச்சல் பண்ணுற, கவலைப்படாதங்கிறார். ஒரு 27 இயர்ஸ் உள்ள ஒரு பையன் காலேஜ் நல்லா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தான், கோல்டு மெடல் எடுத்தான். நல்ல தேவனுக்கு பயந்த ஒரு குடும்பம். திடீர்னு சொல்லி அவனுக்கு பிளட் கேன்சர் வந்துச்சு. அதை தீர்க்க முடியல. வெளியூர்லாம் போனான், இங்கே போனான், அடையார் போனான், ஒன்றுமே ஹீல் ஆகலை. நான் அவனை பற்றி பின்னாடி தான் கேள்விப்பட்டேன். அவன் இறந்துட்டான். இறந்த உடனே அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன். இவர்கள் 2 பேரும் அவனை அடக்கம் பண்ணிவிட்டு தூக்கு கயிறை மாட்டிட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃபோன் பண்ணார். இப்போ நான் சொன்னேன், பிரதர் சிஸ்டர், உங்கள் மகன் யார், ரசிக்கப்பட்டவன், கர்த்தருக்குள்ளே இருக்கவன், அவன் மறுச்சாப்பில் நரத்துக்காக போகிறான், பாராளத்துக்காக போகிறான். அவன் இப்போ ஹெவனில் ஜாலியாக இருக்கிறான்.
இந்த உலகத்தில் நம்ம படுற பாடுகள் வேதனைகள்லாம் தவிர்த்து அவன் ஆண்டுக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறான். ஸோ எது பெட்டர்னு கேட்டேன். அப்போ தான் அவங்களுடைய மிஸ்டேக் தெரிஞ்சு தன்னுடைய மகன் தேவனோடு டைரெக்டாக பழகிறான். அதுபோல் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்காக ஜெபம் செய்யவும், உங்களை வழிநடத்தவும், உங்களை பரிசுத்தமாக்கவும், அது மட்டும் இல்லை உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்யவும் பரிசுத்தாவின் கொடுக்கப்படுகிறார். அவர் எங்கேருந்து கொடுக்கப்படுகிறார்? லூக்கா 24:49, யாக்கோபு 1:17 பிதாவானவர் அதை நமக்கு தருகிறார். ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்டியன் குரூப், ஒரு ஃபாதர்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபாதருடைய தம்பி இறந்து போயிட்டான். இந்த ஃபாதருக்கு அம்மா அப்பா எல்லாமே ஆக்சுவலி இறந்துட்டாங்க. ஸோ இந்த ஃபாதர் அடிக்கடி தனிமை உணர்வாராம். தனிமை உணரும்போது யாரோ ஒருத்தர் மெஜிஷியன் சஜஷன் பண்ணியிருக்கான், உங்கள் தம்பி ஆவியை நான் திருப்பி கொண்டு வரேன், தம்பி ஃபோட்டோ பெரிய ஃபோட்டோ மாட்டி நீங்கள் அவனுக்கு மாலை அணிவிங்க, அதுக்கு பூஜை பண்ணுங்க சொல்லியிருக்கார். இவர் அதே மாதிரி பண்ணியிருக்கார். இவருக்கு அந்த ஆவி பேசும். நீ இன்றைக்கு இத்தனை ஸ்டூடெண்ட் வருவாங்க, இந்த காலேஜ் இந்த பில்டிங் கட்டு, இந்த ஸ்தானம் இப்படி பண்ணு, இப்படிலாம் சொல்லும். இவர் மட்டும் இல்லை, இவர் ஃப்ரெண்ட்ஸையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு அந்த படத்துக்கு முன்னாடி நின்று சாண்டிங் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஆவி பேசும். ஒரு நாள் ஒரு சமயத்தில் ஒரு துக்கமான காரியம் கேள்விப்பட்டேன். அந்த ஆவி அந்த பாட சொல்லிச்சு, நான் இருக்கிற இடத்துக்கு நீயும் வா, சீக்கிரம் வா, இன்றைக்கி நைட் 12 மணிக்குள்ள நீ வரணும், நான் அவனை எதிர்பார்த்துட்ருக்கேன்னு சொன்னேன். இவர் நினச்சிட்டாரு தன்னுடைய தம்பி ஹெவனில் இருப்பார் அப்படின்னு நினச்சார். ஹெவன்லி பீயிங் யாருமே இப்படி அடிக்கடி வர மாட்டாங்க. அது நல்லா புரிஞ்சுடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஹெவனில் இருந்தால் கூட ஏதோ 1-2 டைம் அனுப்புவார். ஆத்மா, அவருடைய ஆத்மா சரியெல்லாம் ஆத்மா பேசும். ஆனால் இவர் என்ன செய்ய தெரியாமல் திகைச்சார். 4-7 தடவை சொல்லிட்டு உடனே அவருடைய பெரிய இன்ஸ்டியூஷன் ஒர்க் முடிச்சு ரூம்க்கு வந்தார், தற்கொலை பண்ணிட்டார். ஆனால் தற்கொலை பண்ண ஏற்பாடு தான் பார்த்தாரு தான் தம்பி பாராளத்தில் இருக்கிறதா. ஸோ உங்களுக்கு யார் வேணும்? உங்களுக்கு பணம் கொடுக்குற ஆவிகள் வேணுமா, இல்லை உங்களை புகழ் பாடுற ஆவிகள் வேணுமா, இல்லை நீங்கள் போற்றுகிற செத்தவருடைய ஆவிகள் வேணுமா, இல்லை உண்மையான தேவன் பரிசுத்தாவினோடு இருக்கணுமா? யார் வேணும்? யோசிச்சு பாருங்கள். பரிசுத்தா இப்போ எடுத்துருக்கலன்னா நான் இப்படி வந்திருக்க முடியாது. ஏதோ ஒரு மெடிக்கல் ஒரு பெரிய ஆளாக இருந்திருப்பேன், அவ்வளோதான். பரிசுத்தாய் வரும்போது பலன் அடைகிறேன். இதை பற்றி நான் செய்தி கொடுக்குறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. ஏசப்பா தாகமுள்ளர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீர். அதுபோல் எத்தனையோ பேர் உங்களுடைய அபிஷேகத்துக்காக காத்திருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் தன்னை நிரப்பணும்னு காத்திருக்காங்கப்பா. கடைசி நாட்டில் மாம்சமான யார் மீது ஆவி ஊற்றுவேன்னு சொன்னீர். மனதுருகி இன்றைக்கு அபிஷேகம் கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பும். தனிமை உணர்வு ஒவ்வொருவருக்கும் தேற்றரவாளனானே பாரும். அப்போ சொல்லி திக்கற்றலாய் விடாது அவள் ஜெபிக்கும்போது அபிஷேகத்தை தந்த நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கும் தாரும். அவளை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், ஆறுதல் படுத்தும். அவள் தோளின் மேல் கை வைத்து நான் அவனை நடத்துகிறேன் என்று சொல்லி அவளை தைரியப்படுத்தும். கார்ந்துட்டும் மனம் சோர்ந்து போய் எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார் என்று நினைக்கவே கூடாது. அப்படிப்பட்ட நினைப்பை எடுத்து போடும். தைரியமாக இருக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.